காலையில் தூத்துக்குடியிலே என்னுடைய வீட்டிலிருந்து புறப்பட்டு அங்கே ஒரு நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு பிறகு அங்கிருந்து திருநெல்வேலிக்கு வந்து அங்கே ஒரு நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு மறுபடியும் கோயில்பட்டிக்கு சென்று நம்முடைய கழக தலைவர் முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள் வந்து கலந்து கொள்ளக்கூடிய ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடுகளை பார்வையிட்டு ஒரு திருமண வீட்டிற்கு சென்று அதற்கு பிறகு இங்கே கன்னியாகுமரியிலே நடைபெறக்கூடிய இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு இருக்கிறேன். காலையிலிருந்து பல இடங்களுக்கு சென்று இங்கே வந்ததால் எனக்கே ஒரு குழப்பம் இருந்தது. எந்த ஊர்ல இருக்கோம், எங்க இருக்கோம் அப்படின்னு. ஆனா இங்க வந்து சில பேர் பேச ஆரம்பிச்ச உடனே எனக்கு தெளிவா புரிஞ்சிருச்சு, மகிழ்ச்சியா இருந்தது. சரி, கன்னியாகுமரியில தான் இருக்கோம் அப்படின்னு. ஏனென்றால் கன்னியாகுமரி மாவட்டம் என்பது மற்ற மாவட்டங்களிலிருந்து கொஞ்சம் வித்தியாசமான மாவட்டம். இங்கே இயக்கத்திற்குள் ஒரு ஜனநாயகம் என்பது தொடர்ந்து இருக்கக்கூடிய மாவட்டம். இந்த ஊடகத்துறையை சார்ந்த நண்பர்கள் சில பேர் சலசலப்பு கைகலப்பு எல்லாம் போட்டிருக்கலாம் ஆல்ரெடி. ஆனா ஆரோக்கியமான ஒரு விவாதம் யாராக இருந்தாலும் எதிர்த்து கேள்வி கேட்கக்கூடிய ஒரு அரசியல் இருக்கக்கூடிய மாவட்டம் கன்னியாகுமரி மாவட்டம். அதனால கன்னியாகுமரிக்கு வருவது என்றாலே எனக்கு ஒரு மகிழ்ச்சியாக இருக்கும். பல பேர் அது பல பிரச்சனைகள் இருக்கக்கூடிய இடமாச்சேன்னு சொல்லுவாங்க. ஆனா அந்த பிரச்சனைகளை ரசிக்கக்கூடிய ஒரு மாவட்டம் கன்னியாகுமரி மாவட்டம். ஏனென்றால் இங்கே யாரும் கட்சியை எதிர்த்து அரசியல் செய்யவில்லை. கட்சியிலே எனக்கு இன்னும் கூடுதல் பொறுப்பு வேண்டும், அங்கீகாரம் வேண்டும், மரியாதை வேண்டும் என்று அதற்காக சண்டையிடக்கூடிய ஒரு ஆரோக்கியமான அரசியலை இங்கே நான் பார்க்கிறேன். அதனால உங்க அத்தனை பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அதே நேரத்திலே இந்த தேர்தல் நேரத்திலே நாம் ஒன்றை உணர்ந்து கொள்ள வேண்டும். நமக்குள்ள 1000 கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம். ஆனா எல்லாத்தையும் தாண்டி உங்களுடைய நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டியதில்லை, நீங்க அத்தனை பேரும் ஒரே ஒரு குறிக்கோளோடு தான் செயல்பட்டு கொண்டிருக்கிறீர்கள் என்று எனக்கு நன்றாக தெரியும். அது இங்க மேடையில் இருக்கக்கூடியவர்களாக இருக்கட்டும், நம்முடைய மாவட்ட கழகத்தின் செயலாளர்களாக இருக்கட்டும், பார்வையாளர்களாக இருக்கட்டும், பொறுப்பில் இருக்கக்கூடியவர்களாக இருக்கட்டும், உள்ளாட்சி பிரதிநிதிகளாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் வரக்கூடிய தேர்தலிலே, சட்டமன்ற தேர்தலிலே திராவிட முன்னேற்ற கழகம், திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி வெற்றி பெற வேண்டும். இந்த வெற்றி அப்படிங்கிறது ஒரு தேர்தல் வெற்றி இல்லை, அதை தாண்டிய வெற்றி என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். முன்னாடி சொல்லுவாங்க இது பரம்பரை பகை. உண்மையிலேயே இந்த தேர்தல் என்பது பரம்பரை பகையை வெல்ல வேண்டிய தேர்தல் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நமக்கும் யாருக்கும் தனிப்பட்ட பகை கிடையாது. எந்த இயக்கத்தோடும் நமக்கு தனிப்பட்ட முறையிலே வெறுப்போ காழ்ப்புணர்வோ கிடையாது. எந்த தலைவர்கள் மீதும் தனிப்பட்ட வெறுப்பு எதுவும் கிடையாது. ஆனா நம்முடைய சித்தாந்தம், நாம் எதற்காக இத்தனை ஆண்டுகள் பாடுபட்டிருக்கோம். ஒரு காலகட்டத்திலே நமக்கு படிக்கிறதுக்கான உரிமை கிடையாது, கோயிலுக்குள் நுழைவதற்கான உரிமை கிடையாது. நம்ம பிள்ளைகளை அவர்களுக்கான ஒரு நல்ல எதிர்காலத்தை உருவாக்கி தர முடியும் என்று கனவு காண கூட நமக்கு உரிமை இல்லாத ஒரு நிலையெல்லாம் தாண்டித்தான் வந்திருக்கிறோம். இங்க எத்தனை பெண்கள் இருக்காங்க, தோல்ல சீலை போடுறதுக்கு எவ்வளவு போராட வேண்டி இருந்தது. எத்தனை பெண்கள் தங்களுடைய உயிரை கூட மாய்த்துக் கொள்ளக்கூடிய நிலையெல்லாம் தாண்டித்தான் இன்று சுயமரியாதையோடு பெண்கள் படித்தவர்களாக, தானே தன்னுடைய காலில் நிற்கக்கூடியவர்களாக, உள்ளாட்சி பிரதிநிதிகளாக, அரசியலிலே
ஆதிக்கம் செலுத்தக்கூடியவர்களாக இன்று இயங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகி இருக்கிறது என்றால் அதற்கு ஒரு நீண்ட நெடிய போராட்ட வரலாறு இருக்கிறது. ஒரு காலகட்டத்தில் மருத்துவக் கல்லூரிக்கு போய் படிக்கணும்னா சமஸ்கிருதம் தெரியும். அது யார் படிப்பாங்கன்னு உங்களுக்கு தெரியும். உங்க வீட்டுல, எங்க வீட்டுல எல்லாம் சமஸ்கிருதம் படிக்கிறதும் இல்லை, சொல்லி தரதும் இல்லை, சொல்லி தரவும் மாட்டாங்க. ஆனா அதை படித்தாலும் நீ மருத்துவக் கல்லூரிக்கு போகணுங்கிறது சில பேர் மட்டுமே அந்த மருத்துவக் கல்லூரிகளுக்குள் போக வேண்டும் என்ற நிலையை உருவாக்குவதற்காக வைத்திருந்தார். அதே போல இப்ப நீட்டை கொண்டு வந்திருக்காங்க. யாரெல்லாம் படிக்கணும்னு நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள் சாதாரண சாமானிய வீட்டு பிள்ளைகள் மருத்துவர்களாக வர வேண்டும், கிராமத்தில் இருக்கக்கூடியவர்கள் பயன்பெற வேண்டும், சாதாரணமாக இருக்கக்கூடிய குடும்பங்கள்ல இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை பேரும் பயன்பெற வேண்டும் என்பதற்காக அரசு மருத்துவக் கல்லூரிகளை எல்லா மாவட்டத்திலையும் உருவாக்கணும். வாய்ப்பு வசதி இல்லைன்னா தனியார் கல்லூரியில போய் படிக்க முடியாது, அரசு கல்லூரியில படிக்கலாம். அதை உருவாக்க வேண்டும் என்ற கனவோடு உழைத்தவர், பல மாவட்டங்களில் உருவாக்கி காட்டியவர் நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள். ஆனா அதை அடித்து நொறுக்குவது போல நம்ம பிள்ளைங்களுக்காக கட்டின அந்த மருத்துவக் கல்லூரியில நம்ம பிள்ளைங்க படிக்க முடியாத ஒரு நிலையை உருவாக்கி இன்னைக்கு நீ என்பதை கொண்டு வந்து ஒன்றிய அரசாங்கம் திணித்திருக்கிறது. இதை நான் ஏன் சொல்றேன்னா, ஒரு காலகட்டத்தில் படிக்கிறதுக்கும் ஒரு தடையை உருவாக்கி வைத்தார்கள். இப்பொழுது இன்னொரு வடிவத்தில் அதே தடையை கொண்டு வந்து உருவாக்கி வைத்திருக்கிறார். அவங்களுடைய எண்ணம் ஒரு 50 வருஷம் 100 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம எப்படி இருந்தோமோ அதே நிலையிலே நாம் இருக்க வேண்டும். யார் அவர்களை பொறுத்தவரை உயர்ந்தவர்கள் என்று அவர்கள் நினைக்கிறார்களோ அவங்க கையில தான் ஆட்சி, பதவி, அதிகாரம், எதிர்காலம் எல்லாம் இருக்க வேண்டும். இதை திராவிட இயக்கமும் திராவிட முன்னேற்ற கழகமும் உடைத்து எரிந்திருக்கிறது தமிழ்நாட்டை பொறுத்தவர். இவங்க இன்னொரு 50 வருஷம் பொறுத்து எந்த உயர்கல்வி சதவிகிதத்தை அடைய வேண்டும் என்று நினைக்கிறார்களோ அதை தாண்டி இருக்கிறது தமிழ்நாடு. அதை அவர்களால் பொறுத்துக் கொள்ள முடியாது. இப்படி எதை எடுத்தால் நம்முடைய வளர்ச்சியை ஏற்றுக்கொள்ள முடியாது. நம்முடைய சமூக மாற்றங்களை பெண்களும் ஆண்களும் சமம் என்ற நிலையை நோக்கி தமிழ்நாடு நகர்ந்து கொண்டிருக்கிறது. வந்து சேர்ந்துட்டோம் நான் சொல்ல, ஆனா அதை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறோம். எந்த ஜாதியில பிறந்திருந்தாலும் யாராக இருந்தாலும் ஜாதியில நம்பிக்கை இருக்கக்கூடியவர்கள் இருக்கலாம். ஆனா அதை தாண்டி அந்த ஜாதி அடையாளங்களை எங்களால் சுமக்க முடியாது. சுமந்தால் அது இந்த சமூகத்திலே ஒரு இழிவு என்று நினைக்கக்கூடிய ஒரு நிலையை நாம் உருவாக்கி இருக்கோம். அதை தாண்டி நீங்க எங்க பிறந்திருந்தாலும் உங்களுக்கு என்று படிக்கக்கூடிய வாய்ப்புகள், கனவுகள் எல்லாம் இருக்கிறது. பல மாநிலங்கள்ல அந்த நிலை கிடையாது. இதை உருவாக்கி தந்திருப்பது திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி, திராவிட மாடல் ஆட்சி, திராவிட இயக்க ஆட்சி. தலைவர் கலைஞர் அவர்கள் பல சாதாரண ஊர்கள்ல, சின்ன சின்ன ஊர்கள் எல்லாம் கல்லூரிகளை தொடங்கினார்கள். அதற்கு காரணம் அங்கே இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு படிக்கிறதுக்கான, உயர்கல்வி பெறுவதற்கான வாய்ப்பு வேண்டும் என்று. இன்று நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள் அரசு பள்ளிகளில் படித்த பிள்ளைகள் கல்லூரி படிப்புக்கு போகும்போது மாதம் 1000 ரூபாய், அது ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் படிக்க போகக்கூடிய அந்த பிள்ளைகளுக்கு 1000 ரூபாய் வழங்கி விட்டார்கள். அதுக்கு காரணம் கல்வி என்பதுதான் அடிப்படை. அந்த அடிப்படை தகுதியை நம் பிள்ளைகள் பெற வேண்டும். அதுதான் அந்த ஜம்பிங் போர்டு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதை உருவாக்கி கொடுத்துட்டா அந்த பிள்ளைகள் எதிர்காலத்தை தாங்களே உருவாக்கி கொள்வார்கள் என்று ஒவ்வொரு நாளும் பாடுபட்டுக் கொண்டிருக்கக்கூடிய ஆட்சி நம்முடைய ஆட்சி.
இத்தனை திட்டங்கள், வளர்ச்சி திட்டங்களை ஒவ்வொரு நாளும் நாம் உருவாக்கி தந்து கொண்டிருக்கிறோம் மக்களுக்காக. வேற எந்த மாநிலத்திலேயா நலன் காக்கும் ஸ்டாலின் எல்லா சிகிச்சைகளும் எல்லா சிறப்பு மருத்துவ பிரிவுகளையும் கொண்டு வந்து எல்லா ஊர்களிலும் கேம்ப் நடத்தக்கூடிய வேற ஏதாவது ஒரு மாநிலம் சொல்ல முடியுமா? கிடையாது. ஆனா நாம் ஆயிரக்கணக்கான இப்படிப்பட்ட கேம்ப்ஸை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் நடத்தி தந்து கொண்டிருக்கிறார்கள். எல்லா விதமான ஸ்பெஷாலிட்டிஸும் அங்க வருது. இப்படிப்பட்ட புதிய சிந்தனை மக்களை தேடி மருத்துவம் என்று கொண்டு வரும். இன்னைக்கு அதையும் தாண்டி ஸ்பெஷாலிட்டிஸ், நீங்க வந்து பெரிய சில நகரங்களிலே வாழக்கூடியவர்கள், வெளிநாடுகளில் இருக்கக்கூடியவர்கள் கூட கனவு காண முடியாத சிகிச்சைகளை எல்லாம் நம்முடைய ஊர்ல ஒரு கேம்பை போட்டு அங்க கொண்டு வந்து நம்மிடம் சேர்க்கக்கூடிய ஆட்சி திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி. நம்முடைய பிள்ளைகளுக்கான கல்விக்கு வர வேண்டிய தொகை தரப்படுவதில்லை, தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய நிதி வருவதில்லை. நாம் வந்து இயற்கை பேரிடர்களால் பாதிக்கப்படும் போது நாம கேட்கக்கூடிய அந்த நிவாரண தொகை தமிழ்நாட்டுக்கு வருவதே கிடையாது. இப்படி எத்தனையோ போராட்டங்களை தாண்டி தமிழ்நாட்டை வளர்ச்சி பாதையிலே தலைகுனியாமல் நம்முடைய எந்த நம்பிக்கையை, நம்முடைய ஐடியாலஜியை, நம்ம அடிப்படையை விட்டு கொடுக்காமல் தலை நிமிர்ந்து தொடர்ந்து வளர்ச்சி பாதையிலே சென்று கொண்டு அதே நேரத்திலே எதையும் விட்டு கொடுக்காமல் போராடி கொண்டிருக்கக்கூடிய மாநிலம் தமிழ்நாடு மட்டும்தான். இந்த ஆட்சியை நாம் மறுபடியும் கொண்டு வர வேண்டும் என்று சொல்லுவது திராவிட மாடல் ஆட்சி என்று ஒன்றை கட்டமைத்து உருவாக்கி எல்லாருக்கும் ஒரு வாய்ப்பை வழங்கக்கூடிய ஒரு ஆட்சி கட்டமைப்பை உருவாக்கி இருக்கிறோம். அதை நாம் சிதைத்து விடக்கூடாது. நமக்கு நல்லா தெரியும், எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எப்படி இருந்தாருன்னு தெரியும், எப்படி இருக்காருன்னு உங்களுக்கு தெரியும். 4 வருஷம் ஆளக்கான எங்கே இருந்தாருன்னு யாருக்கும் தெரியாது. அப்புறம் பிஜேபியா தேடி கண்டுபிடிச்சு எங்களோட கூட்டணி வாங்கன்னு சொல்லி கூட்டிட்டு வந்திருக்காங்க. இன்னைக்கு வளம் வருகிறார், திடீர்னு கேள்வி கேட்கிறாரு நம்ம முதலமைச்சரை அவர்களை பார்த்து. ஆனா அவர் கையிலே பொறுப்பு இருக்கும் பொழுது தமிழ்நாட்டின் உரிமைகளை எந்த அளவிற்கு விட்டு கொடுத்தார் என்று தெரியும். இன்னைக்கு கேள்வி கேட்கிறீங்க, ஏன் ஒன்றிய அரசாங்கத்திட்ட கேட்கல, ஏன் இதை பண்ணல, அதை பண்ணல, நீங்க தானே கூட்டணியில் இருக்கீங்க, கேளுங்க. உங்க மாநிலம் தானே, நீங்க ஒரு காலகட்டத்திலே முதலமைச்சராக மக்கள் ஓட்டு போட்டாங்களா இல்லையான்றது விட்டுருவோம். நான் முதலமைச்சராக இருந்தீங்கல்ல, அந்த மாநிலத்திற்காக கேட்டு வாங்குங்கள். நம்முடைய தமிழ் மக்களுடைய உரிமைகளை கேட்டு பெற்றுத்தாருங்கள். இல்லைல்ல, மனமும் வரவில்லை, தைரியமும் கிடையாது அவங்க எடுத்து பேசுறது. அவர்கள் இட்ட கட்டளையை நிறைவேற்றக்கூடிய ஒருவராகத்தான் அவர் இருப்பார். அதனால அவர்கிட்ட இருந்தும் அவர் கூட்டணி வைத்திருக்கக்கூடிய பாஜகவிடமிருந்தும் தமிழ்நாட்டை காக்க வேண்டிய, காப்பாற்ற வேண்டிய கடமை நமக்கு. அதை இந்த தேர்தலிலே உணர்ந்து கொண்டு நாம் பணியாற்ற வேண்டும். அதே போல நான் திரும்ப 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 இதை சொல்ல விரும்புகிறேன். நிச்சயமாக வெற்றி நமதான வெற்றி, நமக்கான வெற்றி உறுதி செய்யப்பட்டது என்பதை நீங்கள் மனதிலே வைத்துக் கொள்ள வேண்டும். அடுத்த தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். அதுல எந்த மாற்றமும் இல்லை. யார் வேணாலும் வந்து எதை வேணாலும் சொல்லலாம், ஆனா அது மாறப்போவது இல்லை. திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி தான் அடுத்த ஆட்சி. ஆனால் நம்ம மக்களை மட்டும் வைத்துக் கொண்டு, நம்ம உழைப்பை மட்டும் வைத்துக் கொண்டு இந்த தேர்தலை சந்திக்க போவது இல்லை. இன்னைக்கு ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய ஆட்சி, இங்கே திரு சௌந்தரராஜன் அவர்கள் பேசும்போது குறிப்பிட்டது போல்
நம்ம மனோ தங்கராஜ் குறிப்பிட்டது போல அவங்க ஆட்சி மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆட்சியா இல்லைன்னா எலெக்ஷன் கமிஷன் முடிவு செய்து உருவாக்கிய ஆட்சியான்னு தெரியும். டெல்லியில திரு கேஜ்ரிவால் அவர்களுடைய தொகுதி, அதுல ஒரே நாள்ல கிட்டத்தட்ட 40,000 ஓட்டுக்கு மேல காணா போகுது. ஆயிரக்கணக்கான வாக்குகள் அங்கே கொண்டு வந்து சேர்க்கப்படுகிறது. முதலமைச்சராக இருந்த திரு கேஜ்ரிவால் அவர்கள் வெற்றி வாய்ப்பை இழக்கிறார். இதே போல பல இடங்கள்ல ஒரு 2 ரூம் பிளாட் அங்க போய் 200 பேர் அங்கே வாக்காளர்கள் இருப்பதாக பதிவு செய்யப்படுகிறது. நேரடியாக போய் பார்க்கும்போது அங்க 2 பேர் இருக்காங்க. அந்த 2 பேருக்கும் ஓட்டு கிடையாது. ஆனா அந்த வீட்டில இருந்து 200 பேர் வாக்களித்திருக்கிறார்கள் என்று அந்த வாக்காளர் பட்டியலிலே வருகிறது. ஒரே பில்டிங்ல பூனேல 5000 பேர் அங்கே வாக்காளர்கள் இருக்கிறார்கள் என்று பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இப்படி தேர்தல் நடந்து முடிந்த ஹரியானாவாக இருக்கட்டும், மகாராஷ்டிராவாக இருக்கட்டும், கர்நாடகாவாக இருக்கட்டும், எல்லா இடங்களிலுமே இந்த வாக்காளர் பட்டியல் குழப்பங்கள் நடைபெற்றிருக்கிறது. நாங்க இத்தனை தேர்தல் தாண்டி வந்திருக்கோம், இந்த தேர்தல் பார்த்திருக்கோம். இங்க யாரும் எதையும் செய்ய முடியாது அப்படின்ற தவறான நம்பிக்கையே நாம் கண்மூடித்தனமாக இருந்துவிடும். நீங்க எல்லாரும் தேர்தலில் பணியாற்றிருக்கீங்க, எல்லாருக்கும் தேர்தல் எப்படி பணியாற்ற வேண்டும் என்று தெரியும். இப்போ கூட நான் மனோ தங்கராஜ் அவர்களிடம் பேசிக்கொண்டிருந்த பொழுது அவர் சொன்னதை நான் சொல்ல முடியாதுங்க, நான் அந்த அளவுக்கு நான் வேலை செஞ்சிருக்கேன் பூத்லலாம் அப்படின்னு பெருமையாக சொல்லி கொண்டிருந்தார். அதே போல நம்முடைய முன்னாள் அமைச்சர் சுரேஷ்ராஜன் அவர்களாக இருக்கட்டும், நம்முடைய மேயர் மகேஷாக இருக்கட்டும், தொடர்ந்து பல களங்களை கண்டவர்கள். எத்தனையோ போராட்டங்களை, அந்த பூத்ல எத்தனையோ சண்டை வரும், பிரச்சனை வரும், இதையெல்லாம் சமாளித்து தேர்தலிலே களங்களை கண்டவர். ஆனால் அந்த களம் இன்று இல்லாத ஒரு களம். இன்று நாம் சந்திக்கக்கூடிய தேர்தல் களம் என்பது சூழ்ச்சிகள் நிறைந்த ஒரு களம். நீங்க எடுத்து நின்று சண்டை போட்ட களம் இல்லை. நீங்களே போய் ஓட்டு போட போகும்போது உங்களுக்கே ஓட்டு இருக்கா இல்லையான்னு ஒவ்வொரு நாளும் பார்க்கணும். அப்படிப்பட்ட ஒரு களத்தை தான் நாம் சந்திக்க போகிறோம். அதனால வாக்காளர் பட்டியலை ஒரு முறைக்கு முதல்ல ஒரு தடவை பாருங்க, சரி பாருங்க, அதுக்கப்புறம் அவங்க லிஸ்ட் வந்தப்புறம் சரி பாருங்க. விட்டு போனவங்கள நமக்கு முக்கியமா வாக்களிக்கக்கூடிய பூத்துல இருக்கக்கூடியவர்கள் இன்னும் கவனமா இருக்கும். ஏன்னா அதுல இருந்து ஒரு 200 ஓட்டு நமக்கு ஓட்டு போடக்கூடியவர்கள் சில தெருக்கள் இருப்பாங்க, சில பகுதிகள் இருக்கும், சில பேர் இருப்பாங்க. அந்த வாக்குகளை பல இடங்கள்ல கொஞ்சம் கொஞ்சமா எடுத்தாலே அவங்க நினைத்ததை சாதித்து விடலாம் என்ற ஒரு நிலை உருவாக்கி விடலாம். அதனால நாம் மிக 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 கவனமாக வாக்காளர் பட்டியல், நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் சொன்னது போல வாக்காளர் பட்டியலை நம்முடைய முதல் கடமையாக நாம் சரி செய்ய வேண்டும், சரி பார்க்க வேண்டும். எல்லாரும் நீங்க பிஎல்ஏல டூல இருக்கீங்க, பூத் கமிட்டியில இருக்கீங்க, இல்லை அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. உங்களுக்கு தெரியும் யார் எங்க இருக்காங்க, எந்த வீட்டுல யார் இருக்கா, யார் ஊர்ல இல்லை, யார் புதுசா வந்திருக்காங்க. ஏன்னா இந்த நாட்டின் சட்டப்படி 6 மாசத்துக்குள்ள இன்னொரு தேர்தலை நீங்க வாக்களிச்சிருந்தீங்கன்னா இங்க திருப்பி ஓட்டு போட முடியாது. சேஞ்ச் ஆஃப் அட்ரஸ் எல்லாம் கொடுத்தா கூட 6 மாசத்துக்கு முன்னாடி வேற ஒரு மாநிலத்தில் ஓட்டு போட்டுருந்தா இங்க வந்து ஓட்டு போட முடியாது. அதனால புதுசா கொண்டு வந்து ஒரு பட்டியலை சேர்த்துருவாங்கன்னா நீங்க சரி பார்க்க முடியும், செக் பண்ண முடியும். வேற எங்கேயா ஓட்டு போட்டிருக்காங்களா, புதுசா கொண்டு வந்து சேர்க்கிற பட்டியல் நியாயமான பட்டியலா அப்படி நீங்க சரி பார்க்க வேண்டும். இவங்க வந்திருக்காங்க, அங்கிருந்து வந்திருக்காங்க, வேலை செய்ய வந்திருக்காங்கன்னா எல்லாரையும் அனுமதிக்க முடியாது.
அதை சரி செய்ய வேண்டிய, சரிபார்க்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கு. இதை இந்த வாக்காளர் பட்டியலை நாம் சரி செய்தோம் என்றாலே, நம்மளை யாரும் ஏமாத்த விடாம நாம் பணியாற்ற வேண்டும். நாம் நினைவிலே வைத்துக் கொள்ள வேண்டும். யாரும் நம்மளை, இது நம்ம கட்சி இல்லையா, யாரும் நம்மளை கூப்பிட வேண்டிய அவசியம் இல்லை. இந்த வேலையை பாரு, இதை பண்ணுங்க, அதை பண்ணுங்கன்னு யாரும் நம்மளை கூப்பிட வேண்டாம். நமக்கு ஒரு பொறுப்பு இருக்கிறது. யார் கூப்பிட்டாலும் யார் கூப்பிடலனாலும் பணியாற்றக்கூடிய இங்க நிறைய மகளிர் இருக்காங்க. பல நேரங்களில் எங்களெல்லாம் கூப்பிடவே மாட்டாங்க இல்லையா. நம்மளா போய் வீடு வீடா போய் திண்ணையாக போய் வாக்கு கேட்டு பழகி விட்டோம். அதனால அதே பாணியிலே எல்லோரும், இது என்னுடைய இயக்கம், என்னுடைய தலைவர்கள் வளர்த்த இயக்கம், பாடுபட்ட இயக்கம், என்னுடைய உழைப்பை நான் தந்திருக்கக்கூடிய இயக்கம், என்னுடைய பிள்ளைகளுக்கான இயக்கம், அவர்களுடைய எதிர்காலத்தை, சுயமரியாதையை, தன்மானத்தை காப்பாற்றக்கூடிய இயக்கம் என்ற அந்த உணர்வோடு இந்த தேர்தலிலே நாம் பணியாற்ற வேண்டும். நாம் சந்தித்திருக்கக்கூடிய தேர்தல்கள் எல்லாம் அரசியல் களத்துக்கான தேர்தல்கள். ஆனால் இப்பொழுது நாம் சந்திக்கக்கூடிய தேர்தல் என்பது நம்முடைய அடிப்படை சித்தாந்தத்தை, நம்பிக்கைகளை, நாம் கொண்டு வந்திருக்கக்கூடிய மாற்றங்களை, திராவிட இயக்கத்தின் அடிப்படைகளை, நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்களுடைய உழைப்பை, பேரறிஞர் அண்ணா அவர்களுடைய உழைப்பை, தந்தை பெரியாரின் உழைப்பை பாதுகாக்க வேண்டிய தேர்தல். நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள் இவர்களுடைய கொள்கைகளை எல்லாம் காக்கக்கூடிய ஒரு தலைவர் என்ற அந்த உணர்வோடு நாம் இந்த தேர்தலை சந்திக்க வேண்டும். தேர்தலை சந்தித்து வெற்றி வாகையை திராவிட முன்னேற்ற கழகம் சூடும் என்ற நம்பிக்கையோடு பணியாற்றுங்கள். நன்றி.